ஹாய் காய்ஸ், ரணம் படம் பார்த்தேன். ரணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய ஒப்பீனியனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கதையை பார்த்தீங்கன்னா, கதையோட கருத்து என்னென்னா, பொண்ணுங்களுக்கு வாழும்போது மட்டும் இல்லைங்க, செத்ததுக்கப்புறமும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த கதையில் அருமையாக சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஊர்லாம் சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு மோஸ்ட்லி சுசைடே பண்ணிக்கிட்டாலும் போஸ்ட்மார்ட்டத்துக்குலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியாது ஏன் அப்படி பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகிறது நல்லது தானே அப்படி சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது தான் அட இப்படிலாம் போனால் இப்படிலாம் நடக்குமாடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு செத்து போய் ஒரு உடம்பு வருது, அந்த உடம்பையுமே தப்பாக அந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணுறதுலாம் என்ன மனுஷ குணம்னு தெரில. ஆனால் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல சில பேர் இருக்காங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்படி ஒரு கதை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒயிட் ரோஸில் பார்த்துருப்போம்ல, அந்த வில்லனுக்கு சைக்கோவுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ட்டு, அதே மாதிரி இந்த இதில் சைக்கோஸ் கிடையாது, நல்லாவே இருக்காங்க. ஒரு டாக்டராக இருக்கான் அந்த பையன், கூட வந்து அங்கே வேலை செய்கிறவங்க, போஸ்ட்மார்ட்டம் அந்த ரூமில் வேலை செய்கிற ஒரு மனுஷன், 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி கதையாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ், திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு பாடி எரிஞ்ச நிலமையில ஒரு கால் கிடைக்குது, தூரத்தில் ஒரு இடத்துல கை கிடைக்குது, அப்புறம் இன்னொரு இடத்துல உடம்பு கிடைக்குது, எல்லாம் பாக்ஸஸில் ஒரு மாஸ்கோடு சேர்த்து பயங்கரமாக எரிஞ்சு போன நிலமையில கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இது எந்த பாடி யாருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது, இது ஒரு ஆளுக்குரியது இல்லை, 3 பேருடைய பாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் 3 பேர், எதனால இவங்க இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி போகும்போது தான் அங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரிலாம் கொடுமை நடந்து அதனால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வைபவுக்கு இது இந்த படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் மனுஷன் வந்து அவர் கேரக்டர் என்னென்னா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், ஒரு செதஞ்சு போன ஒரு உடம்புனா அதை அவர் ட்ரா பண்ணி இந்த மாதிரி தான் அந்த மனுஷன் இருப்பார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்குறவர். அப்புறம் க்ரைம் சீன் எழுதுறவராக இருக்கார். அவர் இது மட்டும் தான் பண்ணாரா, இந்த கேரக்டரில் இந்த படத்தில் அவருடைய முக்கியமான ரோல் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணார், கடைசியில் கேஸ்லாம் கண்டுபிடிச்சாங்களா, அக்யூஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் மீதி கதை. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லவ்வுன்னு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. நம்ம வைபவுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்காக அந்த ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு, அது எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன லவ் போர்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, ரொம்ப குலைக்கலாம் இல்லை. ஸோ படத்தில் வேறு எங்கேயுமே பெருசாக பாட்டு அப்படி இப்படின்னு நம்மளை அப்படி இழுத்தடிக்காமல் ரொம்ப நீட்டாக முடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. எனக்கு மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இதே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த மாதிரி படம் நீங்களும் இப்படி பார்க்கணும், இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். பொண்ணுங்களை செத்து போனாலும் உயிரோடு இருந்தாலும் பொண்ணுங்களை மதிங்க. தேங்க்யூ.